18ஆம் படி கருப்பசாமி துணை. உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியோட தான் இந்த கருப்பசாமி வந்திருக்கேன். யாருக்கிட்டையும் சொல்லாம நீ மட்டும் தனிமையில் கேட்டுவிடு என் தங்கமே. ஒரு மனிதன் நேரத்தை வீணாக்குறான்னா அவன் வாழ்க்கையில அவன் மதிப்பு உணரலன்னு தான் அர்த்தம். நீயும் அப்படி உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி விட்டு அப்புறமா வயசான பிறகு என் வாழ்க்கை முழுவதும் நான் கஷ்டப்பட்டேன்ற அந்த வரிகளை சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போதுதான் நீ நல்லா வாழ்றதுக்காக சம்பாதிக்க முடியும், சொத்து சேர்க்க முடியும், உனக்கான வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாத்திக்கவும் முடியும். முயற்சி செய், உன்னுடைய உழைப்பை சரியான விதத்தில் செலுத்து. அதை விட்டுட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிட்டு பொழுதுபோக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தள்ளி வைக்காதே என் தங்கமே. சுயநலவாதிகள் சில பேர் ரொம்ப உரிமை இருக்கிறது போல உன்கிட்ட பேசி சிரிப்பாங்க. ஆனா அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதே தூரத்துல நீ வச்சிடு. நீ அமைதியாக இருப்பது என்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். ஆனா அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியோடும் பொறுமையோடும் இருக்க பழகிட்டீனா நிம்மதி தானாக உன்னை தேடி வரும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்கிட்ட நல்லா பேசுறாங்களே நினைச்சு அவங்களுக்காக வேறு யாரு கூடயும் போய் சண்டை போடுறதோ அல்லது அவங்களுக்கு துணையா நின்று இன்னொருவரை பகைத்து கொள்ளவோ வேண்டாம். ஏன்னா நீ யாரு கூட சண்டை போட்டியோ அவங்களும் அவங்க கூட துணையா இருக்கிறவங்களும் ஒன்னா சேர்ந்து உன்னை தனியா தள்ளி விட்டுட்டு உன்னை குற்றவாளியாக மாத்தி உன்னை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் இரண்டு மனிதர்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ யாரு புறமும் ஒருவருக்கு ஆதரவாக ஒரு புறம் சார்ந்த ஆளாக இருந்து விடக்கூடாது. இருந்தா பொதுவா நடுநிலைமையோட இரு. இல்லாட்டி ரெண்டு பேரையும் விட்டு ஒதுங்கி விடணும் என் தங்கமே. நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு எப்போ உன் மனசுல நீ முழுமையாக உணர்கிறாயோ அப்போதே உன்னுடைய வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக இருக்கும். விட்டு கொடுத்து வாழணும்னு நினைக்கிற நீ ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டாய். உன்னை ஏமாத்தி தட்டி பறிச்சு வாழணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு நாளும் நிம்மதியாக வாழும்படி நான் விட்டுட மாட்டேன். எல்லா மனிதர்களும் என்னதான் ஆட்டம் ஆடினாலும் ஆடிய ஆட்டமும் நடத்திய கூத்தும் ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி ஓய்வு பெறும். அப்போது நான் அவங்களுக்கு யாரு எப்படிப்பட்டவன்றதை காட்டி விடுவேன் என் தங்கமே. நீ ஒருபோதும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டாம். ஏன்னா ஏமாற்றம் அடைகிறதுக்கு காரணமாக எதிர்பார்ப்புகள் தான் இருக்கு. நீ எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டாலே ஏமாந்து போக மாட்டாய் தானே. அதே நேரத்துல எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்றதையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதிர்பார்ப்பே இல்லாம வாழ்றவன் மட்டும் வாழ்க்கையில ஏமாற்றம் அடைவதில்லையா என்ன? எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே வரதான் செய்யும். நான் என்ன சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோ, கொஞ்சமாவது உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்கட்டும்னு சொல்றேன். இப்போ நான் உன்கிட்ட தனிமையில சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீ நீண்ட நாட்களாக என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாய் தானே. அந்த நல்ல செய்தி, அந்த நல்ல விஷயம் இப்போது உன் வீட்லயும் வாழ்க்கையிலையும் நடக்க போகுது. இனிமே எல்லாமே உன் விருப்பம் போலவே நடக்கும் என்ற நல்ல செய்தியோடு தான் நான் உன்னை தேடி வந்தேன். இதை எப்படியாவது எனக்காக நடத்தி கொடுத்துடப்பா, கருப்பா காப்பாத்து, என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வான்னு நீ நித்தமும் என்னிடம் வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை காதில் கேட்காமலா கண்டு கொள்ளாமலா நான் விட்டுடுவேன்? இதோ உனக்கான காரியத்தை நீ நினைச்சபடியே செஞ்சு தரப்போறேன். ஒரு சிலர் இது செய்யல அது செய்யல அதுக்கு காரணம் இதுக்கு காரணம் அதுன்னு காரணத்தை சொல்லி சொல்லி காரியத்தை தட்டி கழிப்பார்கள். அப்படி காரியங்கள் சொல்பவர்கள் காரியங்களை செய்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. எப்போதும் என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நினைச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய ஆளாக மன உறுதி கொண்ட ஆளாக நீ இருந்துவிடு. அன்பான மனிதர்களிடம் அடங்கி போறதிலும் இறங்கி போவதிலும் விட்டு கொடுத்து போறதிலும் தப்பு இல்லை. ஆனா உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் நீ ஒதுங்கி போய்விடு என் தங்கமே. உனக்கு பிடிச்சது கிடைக்கும் போது அதை கவனம் இல்லாம தொலைச்சிட்டு அப்புறமா என்கிட்ட வந்து தேடிக்கிட்டு நிக்க கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் நீ கிடைச்சதை தொலைச்சிட்டு தேடும் போது அது உனக்கு கிடைக்காமலேயே கூட போய்விடும். அதனால் இருக்கும் போதே அது என்ன விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து பழகு. யாரும் உன்னை பாரம் என்று நினைக்கும் அளவுக்கு நீ இருந்து விடாதே. பாரம் என்று நினைப்பதற்கு முன்பாகவே நீ தூரமாக அவர்களை விட்டு விலகி நின்று விடு என் செல்லமே. நீ உண்மையவே பேசுறதுனால ரொம்ப தைரியமா பேசுற. ஆனா அது ஒரு சிலர் நீ திமிரா பேசுறன்னு நினைச்சுக்கிறாங்க. அது திமிர் கிடையாது, உண்மை கொடுக்கும் கம்பீரம் என்பதை உண்மையற்ற அந்த மனிதர்களுக்கு நான் உணர்த்துகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில எது சரி எது தவறுன்றத நீயாகவே புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. உன்னுடைய தவற நீ உணரலைன்னா அடுத்தவங்க அதை உன்னை குறையா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. என் அன்பு பிள்ளையே,
உனக்கிட்ட இல்லாத விஷயத்தை உனக்காக தருவதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கிற எல்லா ஆசைகளையும், விருப்பங்களையும், எதிர்பார்ப்புகளையும் நான் நிறைவேற்றி தந்தே தீருவேன்.